ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி அம்மி சமையல் சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வெத்து சாம்பார், தண்ணி சாம்பார், இல்லை மிளகா கிள்ளி சாம்பார், ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது காயெலாம் எதுவுமே போடாமல் வெறும் வெங்காயம், தக்காளி, புளி கரைச்சி ஊற்றி பச்சை மிளகா தாளிப்பு போட்டு பண்ணுறது. அண்ட் இது வந்து வாழைப்பழம், கோதுமை மாவு, கொஞ்சமாக நாட்டு சக்கரை, உப்பு போட்டு காசி ஆற வச்ச பால் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுட்டேன். இது கோதுமை தோசை, பேன் கேக், அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து கோதுமை ஸ்வீட் தோசைன்ட்டு பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ பேபிகார்னுக்கு வந்து ஆல்ரெடி பேபிகார்னை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுட்டேன். அரிசி சாதம் வடிக்கிறதுக்கு நான் எப்போவுமே வடித்த சாதம் தான் யூஸ் பண்ணுவேன், குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு குக்கரில் பண்ணவும் வராது. என்ன இது வந்து மசாலா அரைக்கிறேன். காஞ்ச மிளகா, பூண்டு, ஒரு ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 5 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து ஆல்ரெடி வந்து தோரம் பருப்பு ஒரு அரை அழகு போட்டு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பூண்டு ஒரு 5 பல் பூண்டு போட்டு நல்லா ஒரு 5 சவுண்டு விட்டு நல்லா கடைச்சிட்டேன். இப்போ இந்த சாம்பார் தாளிப்பு போட்டுட்டு கூட வந்து நான் நிறைய தக்காளி, 2 ஃபுல் தக்காளி, 2 ஃபுல் பெரிய வெங்காயம் போட்டு தின் ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டிங்கன்னா தான் அதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மற்ற சாம்பாருக்கெலாம் ஒரு மாதிரி ஸ்கொயராக போடுவோம், இதுக்கு வந்து இப்படி தான். அண்ட் அப்போ அது நல்லா வதங்கட்டோன்ட்டு இப்போ இது பவுட்ரு அரைக்கிறதுக்கு ஆறட்டோன்ட்டு வச்சுருக்கேன். இந்த மசாலா நல்லா பவுட்ரு கோஸாக அரைச்சிட்டு அதை வந்து இது கூட பேபிகார்ன், வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதும் கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு பேபிகார்ன் போட்டு நல்லா கலந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. கூட இந்த மசாலா அரைச்ச மசாலா வந்து கொஞ்சம் ரொம்ப பவுடராக இருக்குன்னா குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் நல்லா தாளிச்சிட்டேன். அதில் பருப்பு கடைச்சிட்டு கூட நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்லா தண்ணியாக வரும். இது பேரே அதனால தான் அது தண்ணி சாம்பார்னு. இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டேன். இது காலையில் அந்த கோதுமை தோசை சுட்டுட்டேன். நட்ஸ் ஸ்மூத்தி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அண்ட் வந்து சாதம், சாம்பார் எல்லாமே எடுத்து என் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணிவிட்டேன். அப்புறம் இது கொள்ளு பருப்பு தோசை, ஒரே ஒரு தோசை வர மாதிரி மாவு இருந்துச்சு. சரி, அவருக்கு போட்டு முருங்கைக்கீரை பொடி வச்சுட்டேன். இதுதான் நான் அவருக்கு பேக் பண்ண லன்ச் பாக்ஸு. சாம்பார் கொஞ்சம் நல்லா தலை விட்டுட்டு கூட கொஞ்சம் பேபிகார்ன் ஃப்ரை இல்லை பேபிகார்ன் மசாலா, அந்த மாதிரி அது என்ன நேம் வைக்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதுதான் நான் மொத்தமே ஒரு 5 பேபிகார்ன் தான் போட்டேன். நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இதுலேயே பேபி பொட்டேட்டோ இதே மசாலா வச்சு நான் பேபி பொட்டேட்டோ பண்ணுவேன். ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இதுதான் இன்னிய லன்ச் சாதம், சாம்பார், பேபிகார்ன் ஃப்ரை, அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்து வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ அவர் ஹஸ்பண்டை அனுப்பிட்டு ஆஸ் யூஷுவல் போல் கிச்சனை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் தேய்க்கிறது, இதுதான் வேலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.